கருப்பணியப்பட்ட பொதுமக்கள் பிரதிநிதியாக பல நேரங்களில் குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர். இந்த வேட்பாளர்கள் 2 பேரை நிறுத்திருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது முதல் குடிமகனை நாம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்றோம். அந்த முதல் குடிமகனுக்கான உரிமைகள் என்ன இருக்கு அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. உங்களோட பார்வையிலிருந்து இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? விவாதத்துல இவ்வளவு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா இருந்ததுக்கான காரணம் இருக்குல்ல. காரணம் மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த நாட்டில் சம்பந்தம் இல்லை. அது யாரோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருத்தர் வர்றாரு, அங்கே இருக்க போறாரு, அவர் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேரும் நிப்பாட்டிருக்காங்க. நிப்பாட்டின உடனே 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ராம்நாத் கோவிந்த் நிப்பாட்டினாலும் சரி, மீரா குமார் நிப்பாட்டினாலும் சரி, உடனே என்ன வருதுன்னா தலித் வேட்பாளர் ஏன் வருதுன்னே புரியல. 70 ஆண்டு காலமா இன்னும் வேறுபாடு கலையாத கேவலத்தை தான் இந்த நாடு சந்திச்சிருக்கே ஒழிய, ஏன்னா இது வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு வரல, ராதாகிருஷ்ணனுக்கு வரல, உடனே ஜாதி தேடலை. ஆனா ராம்நாத் கோவிந்தும் மீரா குமாரன் நிப்பாட்டினா உடனே ஜாதி தேடுறாங்க. லிஸ்ட்ல எங்க இருக்குன்னா KR நாராயணனுக்கு மட்டும் தலித் பிரசிடென்ட் இருக்கு, மற்ற ஆளுக்கெல்லாம் இல்லை. இதைத்தான் 70 ஆண்டு காலத்தில் செஞ்சிருக்கோம். இது முதல் கேவலம், சரியா? ஏன்னா அதுக்கு என்ன, நீங்க எதை சொன்னீங்க, இந்த நாட்டின் முதல் குடிமகனா வந்து நீங்க வந்து தலித் ஆக்கிடலாம். ஆனா இந்த நாட்டு ஒரு கோயிலையும் வந்து அர்ச்சகரை ஆக்கவே முடியாது. ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு, அதை நோக்கி நடந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆக்க முடியாது, விட்டுருங்க, அதை ஆக்கவே முடியாது, உங்களுக்கும் தெரியும். இன்னொன்று எனக்கு என்ன அச்சமா இருக்குன்னா, ராம்நாத் கோவிந்த் அறிவிச்ச உடனே எச்சரிக்கையாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே அப்துல் கலாம் அறிவித்த உடனே தான் இந்த நாட்டில் குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவ்வளவு பெரிய வன்முறை வெடிச்சிச்சு. என்ன எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே வரலாறுல இருந்தால் நம்ம பாடம் கற்றுக்கிறோம். வரலாறு அதுவாக தான் இருக்குது. அதனால நான் ஐயோ கோணமாக வந்து நினைக்கிறேன். இன்னொன்று, இவரை நிப்பாட்டி இருப்பதனால அதனால தலித் வாழ்க்கையில் எந்த மாறுதலும் அடைஞ்சிட போகிறது இல்லை. இங்க இது அப்படியே தான் இருக்கு. இல்ல அவரும் அத சொல்லல. இல்ல சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். தலித்னு முன்வருது. இங்க வந்து பிஜேபி அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்யும்னா, நீங்க யாரா வேணாலும் இருந்துக்குங்க, அவர்களை தன்னால அது காட்டும். எப்ப காட்டும்னா, நீங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்னா காட்டும். நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபியினுடைய கருத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டாருன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் முதல்வராக இருந்தா அவரை வச்சுக்கும் பக்கத்துல. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ராம்நாத் கோவிந்த கூப்பிட்டு வச்சுக்கும் பக்கத்துல. இல்ல சொல்லி முடிச்சேன். இன்னொன்னு, இவர்கள் இருந்தா ஏற்கனவே நம்ம எல்லாருமே பின்னாடி என்ன நடந்திருக்கிற வச்சுதான் பார்க்கணும். இஸ்லாமிய பிரதிநிதியா சொல்லப்பட்ட அப்துல் கலாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாவோ இணக்கமாவோ அவர்களுடைய நலன் பேணுவதாகவோ ஒரு காரியமும் செய்யல. சரி பரவாயில்ல, அவர் தமிழராக இருந்தாரு அப்படின்னு தமிழர் அடையாளம் அவர் கொடுப்பீங்கன்னா, தமிழர் நலம் பென்ற தமிழர் உரிமைக்காக அவர் ஒரு குரலை கொடுக்கல. சரி, அவர் ராமேஸ்வரத்தை ஆள்னு சொல்லுவீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுதும் அப்துல் கலாம் எதுவுமே சொல்லல. எல்லா நேரமும் அவர் வந்து வெறுமனா ஜனாதிபதி மாளிகையில செடிக்கு தண்ணி இருந்தாரு. அவங்க கூட அக்கா கூட சொன்னாங்க, நான் வந்து மருத்துவ அணியில் இருந்த பொழுது அவர் வந்து SC அணியில் இருந்தாரு, அவ்வளவு போராடினவர் அவர், எனக்கு அவரை பத்தி தெரியும்னு. இவ்வளவு தகுதி வாய்ந்த ஒருத்தர் நீங்க உத்தரப்பிரதேசுக்கு முதல்வர் ஆக்கியிருக்கலாமே, உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? நீங்க எதுக்கு ஆக்குவீங்கன்னா, தலித்தால ஆதரவு சொல்லிட்டு எதாவது ஆக்குவீங்கன்னா, எந்த பதவியில் எல்லாம் அதிகாரம் இல்லையோ அதற்கெல்லாம் கொண்டு வந்து வைப்பீங்க உங்களை.